உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல நான் வந்துட்டு என்னுடைய சாட்சியம், சின்ன சாட்சியம் நான் சொல்லிட்டு, செய்திக்கு உள்ளாக போலான்ட்டு நினைக்கிறேன். இந்த சபையோட எனக்கு ரொம்ப காலமா ஐக்கியம் உண்டு. நான் ரொம்ப வருடங்களா வந்துட்டு பஹ்ரைன் என்ற இடத்துல நாங்க குடும்பமாக இருந்தோம். 2003 அதாவது 2002ல நான் ரட்சிக்கப்பட்டேன். பஹ்ரைன்ல தான் ரட்சிக்கப்பட்டேன். நாங்க வந்துட்டு ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில நான் பிறந்து வளர்ந்தேன். ஆ கோயம்புத்தூர்ல தான் என்னுடைய நான் பிறந்தது, வளர்ந்தது, படித்தது எல்லாமே கோயம்புத்தூர்ல தான். இங்கிருந்து படித்த பிற்பாடு நான் இங்கேருந்து பாம்பே போகவும், பாம்பேலிருந்து பஹ்ரைன் போகவும், எங்களுடைய கம்பெனிலேருந்து நான் இது பண்ணேன். அங்க தீர்க்க வருஷங்கள், அநேக வருடங்கள் அங்க இருக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆனாலும் நான் இங்கிருந்து போகும்போது ஒரு நாத்திகனாக இருந்தேன். ஸோ நாத்திகன்னா தெரியும்ல? கடவுள் இல்லை. கடவுள் மறுப்பு கொள்கை. கடவுளே இல்ல. அப்படிங்கிற ஏன்னா அன்றைய காலகட்டங்கள்ல அநேகருக்கு தெரியும். தமிழ்நாட்டுல படித்து வளர்ந்தவங்களுக்கு தெரியும் அந்த காலகட்டங்கள்ல. 1970கள்லாம் 60னுடைய லாஸ்ட்டும் 70லலாம் இங்க தமிழ்நாட்டுல வந்துட்டு இந்த கடவுள் மறுப்பு கொள்கைங்கிறது பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்த காலகட்டங்கள். அதனால நானும் வந்துட்டு அதனால ஈர்க்கப்பட்டு என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து என் வீட்டுக்கு தெரியாது. ஆனா வெளியில. அதுக்கு உடந்தையாக நிறைய தமிழ் வாத்தியார்கள் இருந்தாங்க. நிறைய தமிழ் வாத்தியார்கள் வந்துட்டு அதுக்கு உடந்தையாக இருந்தாங்க. எங்களை வந்து சிறு வயதிலேயே வந்துட்டு அந்த ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி, ஒரு அந்த இதுக்குள்ள கடவுள் மறுப்பு கொள்கை, அது முதல்ல சில வேண்டாத இதில அன்னைக்கு அவங்களுக்கு பெருசா இருந்தது. ஆனா, இப்ப பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியுது. ஆனா, அன்னைக்கு வந்துட்டு ஒரு ஒரு உற்சாகமா இருந்தது. அன்னைக்கு அந்த நாத்திகனாக நான் இங்கிருந்து அங்க போயி, பஹ்ரைன்ல ரொம்ப காலமா அங்க இருந்தேன். அதுக்கு பிற்பாடு என்னுடைய திருமணம் 1990ல நடந்தது. 91ல என்னுடைய ஒய்ஃப நான் கொண்டு போனேன். அங்க நாங்க குடும்பமாக இருந்தோம். அப்ப சர்ச்சுக்கெல்லாம் போவோம். கத்தோலிக் சர்ச்சுக்கு போவோம். நான் வெளிய நிப்பேன். என்னுடைய மனைவி அவங்கலாம் மனைவி மட்டும் போவாங்க. அன்னைக்கு குழந்தைகள் இல்ல. அதுக்கு பிற்பாடு குழந்தைகள் வந்தாங்க. அவங்க போவாங்க. நான் வெளிய நின்னுட்டுருப்பேன். இப்படி ஒரு வாழ்க்கை போயிட்டு இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக என்னுடைய அம்மா 2000த்துல இறந்தாங்க. அதுக்கு பிற்பாடு அப்பா தனிமையாக்கப்பட்டார். 2002ல ஒரு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் மாரி அவருக்கு ஆயிருச்சு. அதனால அவருக்கு ரொம்ப ஒரு மாரி பேரலைஸ்டு மாரி அவர் ஆயிட்டாரு. ஆனா என்னுடைய குடும்பத்தை திரும்ப ஊருக்கு அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலைமை வந்தது. அந்த இதில நாங்க பஹ்ரைன்ல வாழ்ந்துட்டு இருக்கும்போது, எங்க பக்கத்து வீட்லயே ஒரு குடும்பம் இருந்தது. அவங்க வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு எங்க துணைவியாருக்கு, என்னுடைய மனைவிக்கு வந்துட்டு சுவிசேஷத்த சொல்லிட்டு போவாங்க. ஆனா, அதுக்கு எனக்கு பயங்கரமான கோவம் அவங்க மேல. என்னடா இந்த பெந்தகோஸ்காரங்க வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு சொல்லிட்டு போறாங்க, இங்க வந்துட்டு. அப்படின்ட்டு நான் அவங்க கூட பயங்கரமா தர்க்கம் பண்ணுவேன். அந்த ஃபேமிலி வந்துட்டு அப்புறம் நான் சொன்னேன், "இல்ல நீங்க வந்து வீட்டுக்கு வரக்கூடாது. நீங்க வரவே கூடாது. நீங்க வந்து என்னுடைய மனைவிய வந்துட்டு நீங்க வேண்டாத சொல்லி, நீங்க அவங்கள கெடுக்கக்கூடாது." அப்படின்ட்டு நான் ரொம்ப இதா சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நான் போன பிறகு அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க. அவங்க பேரு அந்த ஆன்டி பேரு கிரேஸ். அவருடைய அங்கிள் பேரு ராஜன். ராஜன் மேத்யூஸ். நம்ம சகோதரனுடைய பிற்பாடு தான் எனக்கு தெரிஞ்சது. இந்த சகோதரனுடைய கசின் பிரதர் தான் அவரு. எனக்கெல்லாம் ரொம்ப பிற்பாடு தான் தெரிஞ்சது அதெல்லாம். அவங்க வந்து சுவிசேஷம் சொல்லிட்டு போவாங்க. அப்படி ரொம்ப காலமா இருந்தது. அப்புறம் என்னுடைய மனைவி இங்கிருந்து ஊருக்கு போன பிற்பாடு, அப்பாவ பார்க்க போன பிற்பாடு நான் தனிமைப்பட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் நெறைய எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லன்னா அங்க பஹ்ரைனுடைய ராஜா ராஜ குடும்பத்திலேயே ரொம்ப அங்க வேலை செய்றவங்கலாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அதனால நம்ம எங்க போகும்போதும் ரொம்ப ராஜ மரியாதை. ஏன்னா அவங்க ராஜ இதுல இருக்கனால ரொம்ப மரியாதை. எங்க வேணாலும் போலாம், சாப்பிடலாம் ஃப்ரீ.
ஹோட்டல்லலாம் போனா வாங்க வாங்கன்னு உட்கார வச்சு கூப்பிட்டு சாப்பாடு குடுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க அவங்க மேல இது. ஏன்னா அவங்க அ அந்த பிரின்ஸினுடையும், கிங்கினுடையும் செர்வன்ட்ஸா இருந்ததுனால, அவங்களுக்கு ரொம்ப இது. அவங்க நம்மளும் அவங்க கூட போகும்போது ரொம்ப இது பண்ணுவாங்க. அந்த இதில வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா என்னுடைய மனைவி போன பிற்பாடு நான் தனிமைப்படுத்தப்பட்டேன். அப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி இருந்தேன். இப்ப இவங்க வந்துட்டு மெதுவா வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது என்னுடைய மனசுக்குள்ளார அப்படியே உள்ள இருந்தது. தமிழ்நாட்ல நாங்க இங்க படிச்சுட்டு இருக்கும்போதும், நான் சொன்னேன்ல இந்த கடவுள் மறுப்பு கொள்கை. இப்ப அந்த கடவுள் மறுப்பு கொள்கையில இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு, நீங்க என்ன பண்ணணும், நீ கிறிஸ்துவன். அதனால நீ என்ன பண்ணு, நீ பைபிள்ல இருந்து வாசி. வாசிச்சு, நீ கடவுள் இல்லைன்னு அதிலிருந்து சொல்லு. எங்கெங்கெல்லாம் அ கான்ட்ரடிக்ஷனா இருக்கோ, அதை மட்டும் எடு. எடுத்துட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லு அவங்ககிட்ட. கிறிஸ்துவர்கிட்ட போய் சொல்லு. அதே மாரி ஹிந்துக்கள் இருந்தாங்கன்னா, ஹிந்துக்கள் மத்தியில பகவத்கீதையிலிருந்தும், ராமாயணத்திலிருந்தும், வேதங்கள்லிருந்தும் சில சில பகுதிகள் அங்கங்க எடுத்துட்டு, இல்லைன்னு அவங்ககிட்ட போய் சொல்லணும். இதுதான் வந்துட்டு எங்கள ஸ்கூல்ல இருந்தே இவங்க நம்ம தமிழ் வாத்தியார்கள், புலவர்கள் நம்மள வந்துட்டு இது பண்றது. அப்படி ஒரு காலகட்டத்திலருந்து அப்ப அதனால என்னுடைய இது உள்ளுக்குள்ள அந்த பைபிளினுடைய உள்ள இருக்கு. இப்ப இவங்க வந்து சொன்னபோது, என்னுடைய தலையில அப்படியே மணி அடிக்கும். அட நாம அன்னைக்கு கடவுள் இல்லன்னு சொல்றதுக்கு நம்ம இத உபயோகிச்சோம். இவங்க வந்து இதவே நம்மளுக்கு சொல்றாங்களே! அப்படிங்கிற ஒரு இது நம்மளுக்கு உள்ளத்துல வந்துட்டு இருந்தது. அப்படியாக என்னுடைய மனைவி இல்லாத காலகட்டங்கள்ல நான் பட்டபோது, நான் வந்துட்டு வேதத்தை அதிகமா நான் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு வந்தது. அதன் பிரகாரமாக நான் வந்துட்டு 2002 செப்டம்பர் 22ஆம் தேதி பஹரைன்ல ஞானஸ்நானம் பெற்றேன். ஞானஸ்நானம் பெற்று அந்த ஞானஸ்நானம் பெற்று அடுத்த வாரமே எனக்கு ஆவியானவர் சொல்றாரு, "நீ இங்கருந்து ரிசைன் பண்ணி போ." அவ்வளோதான். 22 செப்டம்பர் 22 நான் வந்து ஞானஸ்நானம் எடுத்தேன். 1 வாரம் முடிந்த உடனேயே எனக்குள்ள, "நீ இங்கருந்து ரிசைன் பண்ணி போ." நான் போய் என்னுடைய மேனேஜர்ட்ட சொன்னேன், இந்த மாரி நான் ரிசைன் பண்ணணும். எதுக்காக? "இல்ல எனக்கு தெரியல, நான் போகணும்." அவ்வளோதான். என்னுடைய மனைவி இல்ல. அதனால அதுலேருந்து அப்புறம் அவரு என்ன பண்ணாரு, அந்த லெட்டரெல்லாம் எடுத்து ரெசிக்னேஷன் லெட்டர்லாம் கிழிச்சு கிழிச்சு போட்டிருந்தாரு. 2003ல நான் கண்டிப்பா சொன்னேன், "இல்ல நான் போயே ஆகணும்." என்னுடைய ஓனர போய் பார்க்க சொன்னாங்க. ஓனர்ட்ட போய் சொன்னேன். அவர் ஒரு நல்ல மனுஷன். முஸ்லீம் தான். ஆனா வந்துட்டு நல்ல மனுஷன். அவர் சொன்னாரு, "இல்ல, இல்ல தேவையே இல்ல. நீ ரிசைன் பண்ணியே போ வேண்டாம். உனக்கு 1 வருஷம் லீவ் வேணுமா? டேக் 1 இயர் லீவ். போயிட்டு வா. ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ போயிட்டு வா." நான் சொன்னேன், "1 வருஷத்துல முடியல. எங்க அப்பா வந்து ரொம்ப பேரலைஸ்டா இருக்காரு. என்ன பண்றது?" "இல்ல, இல்ல, இல்ல பரவால்ல. நீ போ. 1 வருஷம் நடக்கலையா? பரவால்ல. நீ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நீ லீவ் இது பண்ணிக்கோ. பிரச்சனை இல்ல. நீ போயிட்டு வா." அப்படின்னாரு. அப்படி நான் 2002 அதாவது அந்த வருஷம் கொடுத்து 2003ல ஏப்ரல்ல எனக்கு இங்க திரும்ப வர்றதுக்கான உதவியை கர்த்தர் செய்தார். நான் ரிசைன் பண்ணி தான் வந்தேன். நான் சொன்னேன், "எனக்கு அந்த மாரி ஒரு பெனிஃபிட்டும் வேண்டாம். என்னுடைய ஆண்டவர் நான் அவர்ட்டயே சொன்னேன். நான் வந்துட்டு என்னுடைய கர்த்தர் என்னை போற்ற தகுதியானவர். அதை மட்டும் நான் நம்புறேன். அவ்வளோதான். நான் ரிசைன் பண்ணி இங்க வந்தேன். 2003ல இங்க வரேன். 2003ல இங்க வந்து, இங்க பஹ்ரைன்லேருந்து இங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்தபோது தான், நம்ம ராஜன் சகோதரனுடைய நட்பு எனக்கு கிடைக்குது. அவருடைய நட்பும், அவர்ட்டருந்து நான் ரொம்ப நெறைய கத்துக்கிட்டேன். இங்க இருந்த அந்த காலகட்டங்கள்ல. அதேமாரி சக்ரியா அங்கிள், அப்புறம் கேபி மேத்யூஸ் அங்கிள், இவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டா இருந்தாங்க, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில. அதனால வந்துட்டு நெறைய எனக்கு அவங்ககிட்ட இருந்து கத்துக்க முடிஞ்சது. ஆனா, நான் இங்க இருந்தது 2003ல நான் இங்க வந்தேன். இப்ப என்னுடைய கம்பெனில எனக்கு ரீப்ளேஸ்மென்ட்டா ஆள எடுக்காம வச்சிருந்தாங்க. என்ன கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. "திரும்ப வா, திரும்ப வா, திரும்ப வான்னு." நான் சொன்னேன், "ரிசைன் பண்ணி நான் வந்திருக்கேன்." "இல்ல, இல்ல, இல்ல. நீ திரும்ப வா." நான் சொன்னேன், "இல்ல வர முடியாது." அப்படியே ரொம்ப அந்த ஒரு டயலாக் போயிட்டே இருந்தது 2 வருஷம். கடைசியில அவங்க சொன்னாங்க, "ஓகே இந்த பொசிஷன் நீ இந்த இதுக்கு வேண்டாம். நாங்க ஒரு புது கம்பெனி இது பண்றோம். நீ அங்க வான்னு." சரின்ட்டு நான் திரும்ப போகும்போது, அந்த டைம்ல வந்துட்டு 2024ல எனக்கு ரீப்ளேஸ்மென்ட்டா 2 பேர எடுத்தாங்க. 2 மேனேஜர்ஸ் எடுத்தாங்க. 2 மேனேஜர்ஸ் எடுத்துட்டு அங்க வச்சாங்க, அந்த பொசிஷனுக்கு. இப்ப நான் வரும்போது, வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ன்ற ஒரு ப்ராஜெக்ட் நீங்க இதுல பார்த்தா தெரியும். பஹ்ரைனுடைய
ட்வின் டவர்ம்பாங்க, வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். அங்கே அந்த வேலையை நான் தொடங்கிட்டு தான் வந்தேன். அங்கே அதனுடைய நான் திரும்ப போகும்போது அந்த வேலை முடிஞ்சது. அப்போ எனக்காக ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்த ஆளுங்க எல்லாரும், அதாவது இந்த ப்ரொஜெக்ட் முடிஞ்சு கம்ப்ளீஷன் ஆகி அதில் வேலை செஞ்ச எல்லா மேனேஜர்ஸையும் இன்ஜினியர்ஸையும் கூப்பிட்டுட்டு இந்த மேனேஜ்மெண்ட், இந்த ட்வின் டவர் மேனேஜ்மெண்ட்டு ஒரு டூர் போகிறாங்க. அப்போ நான் கரெக்டாக திரும்ப பஹ்ரைனுக்கு நான் போகிறேன். அதாவது ஏப்ரல் மாதம் நான் திரும்ப 2005 நான் திரும்ப போகிறேன். 2003 வந்த 2 இயர் ப்ரொஜெக்ட்டு 2005 முடியுது. 2005 நான் முடிஞ்சு அங்கே போகும்போது இவங்க டூர் போகிறாங்க. போய் அங்கே அந்த டூரில் அவங்க வந்துட்டு ஒரு 130 பேர் போகிற மாதிரி ஒரு ஷிப்பு இது பண்ணி அதில் தான் அவங்க போகிறாங்க, டூர் போகிறாங்க. அந்த டூரில் போகும்போது அந்த டூரில் அப்படியே அந்த கப்பல், பெரிய ஒரு போட்டு சொல்லலாம், அது அப்படியே சிங்க் ஆயிடுச்சு. அதில் கிட்டத்தட்ட மேல் தளத்தில் இருந்த மட்டும்தான், அது பேச்சுலர்ஸ் கொஞ்சம் பேர் மேலே நின்று இருந்தாங்க, அவங்க மட்டும்தான் சேவ் ஆனாங்க. உள்ளே இருந்த ஃபேமிலி எல்லாருமே 63 பேர் என்னமோ இறந்தாங்க. ஃபுல்லா அப்படியே இறந்தாங்க. கர்த்தர் எவ்வளவு பெரியவர் இல்லை, எவ்வளவு பெரியவர்! ஆச்சரியமா காப்பாற்றினார். என்ன அங்கிருந்து இங்கே கொண்டு வந்து திரும்ப அங்கேயே அதே கம்பெனியில் நான் வேற ஒரு டிவிஷன் கொண்டு போறாரு. எனக்காக ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்த அந்த 2 மேனேஜர் குடும்பம் அப்படியே. கர்த்தர் அதெல்லாம் நினைக்கும் போது கர்த்தருக்கு தெரியாம ஒண்ணுமே இல்லை. எல்லாத்தையும் அவர் தெரிஞ்ச, எல்லாம் இன்னைக்கு நம்ம கேட்ட மாதிரி அவருக்கு தெரியாம ஒண்ணுமே நடக்காது. எல்லாம் அவருடைய பிளான். ஒரு மனிதன் எங்க எவ்வளவு காலம் நிக்கணும், எவ்வளவு காலம் என்ன பண்ணணுங்கிறது அவருடைய முன்னறிவு. அது பிரகாரம் தான் நடக்கும். யார் அவரு அழைத்திருந்தாலும் அந்த அழைப்பு எவ்வளவு காலம், எவ்வளவு காலம் எங்க நிக்கணும் என்னங்கிறது அவருடைய தீர்மானம். அப்ப நம்ம அதுக்கு விட்டுறணும். அவருடைய எல்லா இதுக்கும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், மறந்து நன்றி, நம்ம ஸ்தோத்திரத்தோடு நம்ம சொல்லணும். அதுதான், அவ்வளவுதான் நான் கற்றுக்கொண்டது. அதுதான் இங்க வந்து 2024 திரும்ப நான் வந்தேன். திரும்ப இங்கே ரிசைன் பண்ணி திரும்பவும் வந்தேன். இப்போ வந்து நான் கோவைப்புத்தூர் அசம்பிளியோட சேர்ந்து நான் ஐக்கியத்தில் இருக்கேன். அப்போ நான் வந்துட்டு தீர்க்க காலங்கள் இருந்தது பஹ்ரைனில் தான். அப்போ என்னுடைய அசம்பிளிங்க சொல்ல போனால் பஹ்ரைன் தான். ஓகே, ஏன்னா ரொம்ப வருஷம் அங்கே இருந்த அந்த அசம்பிளின்னா வந்துட்டு ரொம்ப நல்ல, உங்களை மாதிரி தான் நல்ல அசம்பிளி, நிறைய கற்றுக்கொள்ள முடிந்தது. நல்ல மூப்பர்கள், அது மாதிரி நிறைய இவாஞ்சலிஸ்டுகள் அங்கே வந்துட்டு ஊழியங்கள், நம்ம ராஜன் பிரதரும் கூடி அங்கே வந்திருந்தார். நல்ல ஊழியங்கள் நடக்க நிறைய பேர் வந்திருக்காங்க. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மெசேஜுக்காக நம்ம கடந்து செல்வோம். இன்றைக்கு ஆராதனையின் சிந்தனையில் நாம் கேட்ட வண்ணமாக நம்ம இங்கே வாசித்தோம் இல்லை. எனக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இங்கே மெசேஜ் எடுக்க சொல்லி யாருமே சொல்லலை. அதனால் நான் ப்ரிப்பேர்டும் பண்ணலை. நான் இங்கே வந்த பிறகு தான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி மெசேஜ் எடுக்கணும்னு. அதனால் நான் என்னுடைய இதில் நான் ஒரு தீர்மானம் இன்னைக்கு பண்ணிட்டு தான், நான் ஒரு இது பண்ணிட்டு தான் நான் எழுதிட்டு வந்தேன். இன்னைக்கு தான் ஜஸ்ட் நவ் அப்போ அந்த இது எழுதிட்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகு இந்த பிரதர் எடுத்தார்ல, அந்த செய்தி எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. ஏன்னா நான் எடுத்த செய்தியும் அவரு சொன்ன செய்தியும், அதுக்கு பிற்பாடு அந்த சகோதரன் சொன்ன மல்பிராணநாதனே அந்த பாட்டும், இதெல்லாம் சேர்ந்து வரும்போது பரிசுத்த ஆவியானவர் எப்படி அந்த அவருடைய அந்த வேலை செய்கின்றார், எப்படி அற்புதமானது. ஏன்னா நம்ம நினைக்கிறதுக்கும் அப்புறமானது அது. அந்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அப்படி அப்படி கோர்த்து விடுற மாதிரி இருக்கும் எல்லாம். அவர் எடுக்கிறாரு. நம்ம பார்த்தோம்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தினுடைய 15ஆம் அதிகாரத்தில், மேத்யூ சாப்டர் 15 verses 22 onwards, அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கின்ற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டு படுகின்றாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து
இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகின்றாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி இல்லை என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானனின் மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளையும் தின்னுமே என்றாள். எவ்வளவு பெரிய விசுவாசம் இல்லை? எவ்வளவு பெரிய அந்த அந்த இது வேதத்தினுடைய அந்த பகுதி நம்ம வாசிக்கும் போது நம்மளுடைய உள்ளத்தில் அப்படியே ஜொலிக்கும். அப்போ நாமெல்லாம் வந்துட்டு சொன்ன மாதிரி ஒரு ஒன்றுமில்லை இல்லை, ஒரு நாய்க்குட்டிக்கு சமானமாக இருந்தோம் நம்மெல்லாம். ஜாதிகள், சொல்லப்போனால் ஜாதிகள் இல்லை, அப்படி இருந்தோம். அப்போ நமது குடியுரிமை எங்க? நம்ம எந்த தேசத்துக்காரர்கள்? பரமதேசம். வெரி குட். நமக்குள்ள வேறுபாடு உண்டா? இல்லை இல்லை. அதனால தான் இந்த சபையில் மலையாளத்தில் ஆராதிச்சாங்க, மலையாளத்தில் சில சிந்தனைகள் பகிர்ந்து கொண்டார்கள், தமிழில் பகிர்ந்து கொண்டார்கள், தமிழில் ஆராதித்தார்கள், இங்கிலீஷில் ஆராதித்தார்கள். சொல்லப்போனால் இனி வேற பாஷையிலையும் கூட ஆராதிக்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் டைம் இல்லாதனால அவங்களால ஆராதிக்க முடியல. நம்ம எல்லாருமே பிறப்பால் பல தேசக்காரர்களாக இருந்தாலும் அந்த பரமசியோனினுடைய பிரஜைகள் நாம் இல்லை, அதுதான் பிரதானம். இந்த பரமசியோனினுடைய சேனைகளுடைய கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் இல்லை. அப்போ நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22ஆம் அத்தியாயம், ஆக்ட் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் 22:25 29 மட்டுமுள்ள வசனம். அடுத்த கட்டும்போது பவுல் சமீபமாய் நின்ற 100 அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாய் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றான். 100 அதிபதி அதை கேட்டுக்கொண்டு சேனாதிபதியின் இடத்திற்கு போய் அதை அறிவித்து, நீ செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரும், இந்த மனுஷன் ரோமன் என்றான். அப்பொழுது சேனாதிபதி பவுலினிடத்தில் வந்து, நீ ரோமனா, எனக்கு சொல் என்றான். அதற்கு அவன், நான் ரோமன் தான் என்றான். சேனாதிபதி பிரயோஜனமாக, நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதிக்கிறேன் என்றான். அதற்கு பவுல், நானோ இந்த ஸ்லாக்கியத்திற்குரியவனாக பிறந்தேன் என்றான். பாருங்க, இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கும் போது பவுலை பிடித்து போறாங்கல்ல, பவுலை பிடித்து அந்த வாரினால் கட்டப்படும் போது பவுல் என்ன சொல்றாரு? நான் ஒரு ரோம தேசத்தை சேர்ந்தவன், ரோம குடிமகன். அன்றைய காலகட்டங்களில் ரோம தேசங்கிறது வந்துட்டு பயங்கரமான சக்தி. இன்னைக்கு எப்படி அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடோ, அதே மாதிரி அன்றைய காலகட்டங்களில் ரோம தேசம் வந்துட்டு ஒரு வல்லரசு நாடாக இருந்தது. அந்த தேசத்தினுடைய பேரை சொல்லும் போதே எல்லாருமே நடுங்குவாங்க, பயந்தார்கள். அப்ப இங்க பார்க்கும்போது பவுல் அந்த 100 அதிபதியை நோக்கி சொல்லுகின்றான், நான் ஒரு ரோமக்காரன். அவன் கேட்ட உடனே அவன் என்ன பண்றான்? ஓடி போய் சேனாதிபதி எடுத்து சொல்றான், நாம கட்டி வச்சிருக்க அந்த பவுல் யார்? ரோம பிரஜை, ரோம பிரஜை. இதை கேட்ட உடனேயே அந்த சேனாதிபதி என்ன பண்றான்? பயந்துட்டு ஓடி வந்து, நீ ரோமர்கிட்ட பவுல்கிட்ட கேட்கிறார், நீ ரோமக்காரனா? அவர் என்ன சொல்றாரு? ஆம், நான் ரோமாக்காரன். அப்ப அந்த தேசாதிபதி சொல்றாரு, நான் என்ன திரவியத்தை கொடுத்து இந்த ரோம பதவியை நான் அடைந்து கொண்டேன், அந்த ஸ்லாக்கியத்தை நான் அடைந்து கொண்டேன். அப்ப பவுல் என்ன சொல்றாரு? அந்த ஸ்லாக்கியத்தை நான் எப்படி பெற்றுக்கொண்டேன்? என்னுடைய பிறப்பினால் நான் பெற்றுக்கொண்டேன். கர்த்தருக்கு பிரியமான மக்களே, நாம் இன்றைக்கு நம்மளுடைய பிறப்பினால் அல்ல, நம்மளுடைய ரட்சிப்பினால் நாம் என்ன பண்ணியிருக்கோம்? அந்த பதவியை அடைந்திருக்கிறோம், அந்த ஸ்லாக்கியத்தை. சிலவங்க பிறப்பினால் அடைந்திருக்கின்றார்கள், நம்மளுடைய குழந்தைகள். ஆனால் இங்கு அநேகர் வந்துட்டு
அந்த குடியுரிமையை, அந்த பிரஜ உரிமையை பெற்றது எப்படி? அந்த விசுவாசத்தினால். கர்த்தர் மேல் உள்ள அந்த விசுவாசத்தினால் நாம் பெற்றிருக்கின்றோம். நமக்கு அந்த ஜென்மனால் கிடைத்ததல்ல. அநேகர் இன்றைக்கு அந்த செய்தியை கேட்டு, சுவிசேஷத்தை கேட்டு மனமாற்றம் அடைந்தவர்களாக விசுவாசித்து என்ன பண்ணியிருக்கோம்? நாம் அந்த ரட்சிப்புக்குள்ளாக, அந்த தேசத்தினுடைய பிரஜைகளாக மாற்றப்பட்டிருக்கின்றோம் அல்லவா? அப்ப அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது அதனுடைய 27வது வசனத்தை நம்ம கேட்டோம்ல, அந்த 27ல நம்ம கேட்ட வண்ணமாக, அப்பொழுது சேனாதிபதி, நீ ரோமனா என்று எனக்கு சொல் என்று கேட்டபோது அதுக்கு பவுல், நான் ரோமன் என்றான். அல்ல, இப்ப நாம் கேட்கின்றோம், நாம் எந்த பிரஜை? அதான் நான் முதல்ல கேட்டேன், நாம் எந்த பிரஜை என்று. அப்ப அவர் சொன்னாரு, நாம் பரமதேசத்தினுடைய பிள்ளைகள் அல்ல. அப்ப நம்மளுக்கு இந்த உலகத்தினுடைய குடியுரிமையோ அல்லது இந்த உலகத்தினுடைய நன்மதிப்போ நமக்கு தேவையில்லை. நாம் அந்த பரமசியோனுடைய பிள்ளைகள். அதை நம்ம மறந்து விடக்கூடாது. அதே மாதிரி பிலிப்பியர் எழுதினிய 3:20, பிலிப்பியர் புத்தகத்துல 3:20, இங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, இங்க கொடுக்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது இல்ல? அப்ப பரலோகத்தில் இருக்கின்ற அந்த குடியிருப்புக்கு எங்க நாம் இங்க காத்துட்டு இருக்கோம்ல? நம்மளுடைய இரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வருகையின் போது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு அல்ல? அந்த நம்பிக்கையினால் அந்த பரமசியோனுடைய பிரஜைகளாக நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, அதுபோல யோவானுடைய சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம், ஜான் காஸ்பல் 17:14, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. இங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். யாருக்கு கொடுத்தேன்? யாருக்கு கொடுத்தேன்? நமக்கு, இங்க உட்கார்ந்துட்டு இருக்க நமக்கு, சீடர்களுக்கு அல்ல. இன்னைக்கு நம்ம வாசிட்டு இருக்கிறது நம்மளுடைய சிந்தனையில் என்னன்னா, இது கொடுத்தது யாருக்கு? சீடர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு அல்ல, அவர்களுக்கும் நமக்கும் தான், இனி வரப்போகின்ற சந்ததிகளுக்கும். அந்த பிதாவான தேவனுடைய வார்த்தையை இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது நமக்கு கொடுக்கின்றார் இல்ல? அப்ப அவரு சொல்றாரு, அவர்களும் என்னை போல உலகத்தார் அல்ல. யாரை போல்? அவரை போல நாம் என்ன உலகத்தார் அல்ல. நம்மெல்லாம் என்ன இந்த உலகத்துல வாழும்போது கனவு கொண்டு கொண்டிருக்கின்றோம். ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னாராம, கனவு காணுங்கள். அந்த மாதிரி கனவு கண்டு கொண்டிருக்கின்றோம் இல்ல? எங்க இடம் வாங்கணும், எங்க வீடை கட்டணும், எவ்வளவு பெட்ரூம் வேணும், இதுதான் நம்மளுடைய, எவ்வளவு என்ன வேலை, என்ன பண்ணணும், இதுதான் நம்மளுடைய சிந்தனை. எந்த கார் வாங்கலாம், ஐயா இந்த கார் வாங்கிட்டார், அப்ப அடுத்த வேற கார் நல்ல பிராண்டு, கொஞ்சம் கூடி மைலேஜ் போற மாதிரி. அதுதான் நம்மளுடைய சிந்தனை. உலக பிரகாரமான சிந்தனை நம்மளுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. நாம் இங்க இருந்தாலும் நம்மளுடைய சிந்தனை என்ன? சிறகடித்து கொண்டிருக்கின்றது. அப்துல் கலாம் சொன்ன போல சிறகடித்து கொண்டிருக்கின்றது நம்முடைய சிந்தனைகள், கற்பனைகள், கனவு காண்பது. அதல்ல வேதம் சொல்லுகின்றது. வேதம் சொல்லுகிறது கனவு காணல்ல, விழித்திருங்கள், உணர்ந்திருங்கள். இதுதான் வேதம் சொல்லுகின்றது நமக்கு. நாம் உணர்ந்திருக்கின்றோமா அல்லது கனவு கண்டுபிடிக்கிறோமா? இனி நிறைய எல்லாம் இங்க இருக்கும்போதே நம்மளுடைய சிந்தனைகள், இன்னி ஞாயிற்றுக்கிழமை நீ போனா என்னென்ன பண்ணணும், எங்க போகணும், என்ன சாப்பிடணும், ஈவினிங் என்ன ப்ரோக்ராம், இதுதான் நம்ம சிந்தனை. ஆனா கர்த்தர் என்ன சொல்ற, இவர்கள் என்னை போல
உலகத்தார் அல்லாதது போல என்ன, உலகம் அவர்களை பகைத்தது. நம்மளை கண்டு உலகம் பகைத்திருக்கா? சொல்லுங்க. நம்மை கண்டு உலகம் பகைத்திருக்கிறதா? எங்க? நைஜீரியாலயா? நைஜீரியாலயா? அல்லாடி ஈரான்லையா? ஈரான்ல வந்த கிறிஸ்துவர்கள் எல்லாம் கொன்னாச்சு. 70,000 பேர், 70,000, நியர்லி 70,000. இப்போ இந்த வார் நடக்கிறதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்கள் வெளியில வந்து அந்த இஸ்லாமிய ரெஜிமுக்கு எதிராக போராடின போது கிட்டத்தட்ட அவங்க சொல்றாங்க 70,000 பேரை கொண்டிருக்காங்க. கவலை இல்லை, நம்மளுக்கு என்ன, அங்கதானே நடக்குது. நைஜீரியாவில் நடக்குது, ஈரான்ல நடக்குது, வேற எங்கேயோ நடக்குது. நாம சந்தோஷமா சுகமா இருந்தா போதும். நம்மை கண்டு இந்த நாடு பகைக்கிறதா? இருக்கு. நம்மை கண்டு பகைக்கிறதுனால தான் அவங்க பயக்கிறாங்க. சிலவங்க நம்மை கண்டு பகைப்பதனால் அவங்க பயக்கிறாங்க. அதனால தான் புது புது சட்டங்கள் வருது. புது புது சட்டங்கள் வர காரணமே அதுதான். நம்மை பகைக்கின்றார்கள். நம்மை பகைக்கின்றார்கள் என்றால் என்ன? அதுக்கு அர்த்தம் என்ன? நம்மை பகைக்கின்றார்கள் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? அவர்கள் நம்மை பகைப்பதற்கு முன்பு இயேசுவை பகைத்திருக்கின்றார்கள். இல்ல, இயேசுவை பகைத்திருக்கின்றார்கள். அதனாலதான் நம்மை பகைக்கின்றார்கள். அல்ல, நம்ம பகைக்க வேண்டிய காரணம் இல்லை. நம்மெல்லாம் நல்ல மக்கள் இல்ல, நம்மெல்லாம் உத்தமர்கள். யாருக்குமே ஒரு தீங்கு பண்ணாதவர்கள். அடித்தா ஒரு கன்னத்தை கொடுத்தா இந்த கன்னத்தில் அடி வாங்கிட்டு போறவங்க இல்ல, ரொம்ப உத்தமர்கள், நீதிமான்கள், பரிசுத்தர்கள். டைட்டில் வேற, பரிசுத்தர்கள். ஆனா நம்மை கண்டு இந்த நாடு பயக்கிறது, இந்த உலகம் பயக்கின்றது, இந்த மக்கள் பயக்கின்றார்கள், பகைக்கின்றார்கள். அப்ப அதுக்கு அர்த்தம் அவர்கள் இயேசுவை வெறுக்கின்றார்கள், பகைக்கின்றார்கள், இயேசுவை பயக்கின்றார்கள். ஏன்னா அந்த ரட்சிப்பு இந்த மக்களுக்கு வந்துடக்கூடாது. இயேசுவனுடைய ரட்சிப்பு, இயேசுவனுடைய சமாதானம், இயேசுவனுடைய அன்பு இதுக்குள்ள வரக்கூடாது. எப்பவுமே இங்க என்ன இருக்கணும்? பிரிவினை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் அவங்களுக்கு சுபிட்சமா ஆள முடியும். இந்த அன்பும் இந்த சமாதானமும் சந்தோஷமும் வந்து விட்டால் ஒண்ணும் கிடையாது. இயேசு சொல்றாரு உங்களை பாய்க்கின்றது. அது 16 வாசிப்போம். யோவானுடைய சுவிசேஷம் 17:16. நம்மளும் கிறிஸ்து சொல்றாரு நம்மளை பார்த்து, நான் உலகத்தார் அல்லாத போல இங்க இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்துவர்கள், இங்க இருக்கிறதும் உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்துவர்களும் என்ன உலகத்தார் அல்ல. நாங்க என்ன இங்கிலீஷ்ல கொஞ்சம் வாசிக்கிறீங்களா அந்த வசனத்தை? 17:16. anyone can read that word in English? ஓகே, நானே வாசிக்கிறேன். they are not of the world even as I am not of the world. அப்படிதான் போட்டிருக்கீங்க. not likewise, தமிழ்ல போட்டு என்னை போல. not likewise என்ன போட்டிருக்கீங்க? not likewise சொல்றாரு. they, நம்ம எல்லாம், they, we are not of the world even as I am not of the world. தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் உண்டு. அது கர்த்தர் சொல்ற அந்த ஒரு காமா, ஃபுல் ஸ்டாப், எல்லாத்துக்குமே அர்த்தம் உண்டு இல்ல. அப்ப ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ரோமர் எழுதிய ரோமர் எழுதிய இது லெட்டர் 8:14 and 15. எவர் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி
திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பாருங்க, இங்க பவுல் அடிகள் என்ன சொல்றாருன்னா, மேலும் எவர்கள், அதுக்கு அர்த்தம் உண்டுங்க. எவர்கள் எல்லாமே கிறிஸ்துவ போர்வைக்குள்ளதான், எல்லாமே கிறிஸ்துவ போர்வைக்குள்ளன்றத பிளாங்கெட். ஆனா இங்க ரொம்ப அண்டர்லைன் போட்டு நம்ம படிக்க வேண்டியது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகின்றார்களோ அவர்கள். பாருங்க, திரும்பவும் அவர்கள். எவர்கள்? அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கின்றார்கள். யார் புத்திரர்கள்? தேவனுடைய புத்திரர்கள் யார்? தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். இன்னைக்கு அங்கிள் வந்து கேட்டபோது எடுக்க முடியுமா சொன்ன, இல்லை அங்கிள் நான் ப்ரிப்பேர்ட், ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட்ன்ட்டு போயிருக்கலாம். எனக்கு ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட், ஸோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, ஒன்றுமே சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் ஒரு கிறிஸ்துவன் எந்த நிலையிலையும் அவன் ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக மற்றவர்களுக்கு, அது எங்கே இருந்தாலும் சரி, அவன் என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புவது. 1000 பேர் இருக்கலாம். அந்த 1000 பேர்த்துல ஒருத்தருக்கு வந்து, பிரதர் இன்னைக்கு நீங்க மெசேஜ் எடுக்க முடியுமானா, எஸ் பிரதர், ஐ வில். அதுதான் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள நம்ம எங்க போகணும்? நம்ம எங்க போகணும்? நான் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கின்றேனா என்று தெரிந்து கொள்ள நான் எங்க போகணும்? ஏதோ இடத்துக்கு போகணுமா? யாரையாவது போய் பார்க்கணுமா? நம்மளே நம்ம பார்த்தா போதும். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்? நம்மையே பார்க்க வேண்டும். நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும். இன்னைக்கு காலையில் நம்மை நாமே சோதிப்போம். இன்னைக்கு காலையில் எழுந்திருச்சு எத்தனை பேர் இந்த வேதத்தினுடைய ஒரு லைன், ஐ எம் நாட் ஆஸ்கிங் டு ரீட் த கம்ப்ளீட் சாப்டர், ஜஸ்ட் 1 or 2 வேர்ட் நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு தியானிச்சுட்டு வந்திருக்கோம். இல்லை, கையை தூக்க வேண்டாம். நமக்குள்ளேயே நம்ம எல்லாமே சோதித்தா போதும். ஏன்னா ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. நம்மளுடைய உள்ளங்களை அறிகின்ற தேவன் அவர். நாம் சிந்திப்பதற்கு முன்பாகவே அவருக்கு தெரியும். என்னுடைய வாயிலிருந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்மளுடைய வாயிலிருந்து என்னுடைய வார்த்தை, அந்த வார்த்தை வெளிவருவதற்கு முன்பாகவே தேவன் எனக்கு கட்டளையிடுகின்றார், நீ இதை பேசு. அது யாரா இருந்தாலும் சரி, தேவ செய்தியை கொடுக்கின்ற எந்த ஊழியராக இருந்தாலும் அவர் பேசுவதற்கு முன்பு தேவன் அவரோடு பேசுகின்றார். அதனால தான் நம்ம இன்னைக்கு வேர்ட் ஆஃப் காடுங்கிறோம். இந்த இதை வேர்ட் ஆஃப் காட், அல்லாத மெசேஜ் மட்டும் இல்லை. இட்ஸ் நாட் அ மெசேஜ், இட்ஸ் அ வேர்ட் ஆஃப் காட். நம்ம வந்து தேவனுக்கு ஸ்துதிகளையும் ஸ்தோத்திரங்களை நாம் அர்ப்பித்தோம். தேவன் நம்மோடு பேசுகின்றார். நம்மோடு பேசும்போது தேவனுடைய வார்த்தையில எங்கேயுமே, இந்த வேதத்தில் ஆதியாகமத்திலிருந்து ரெவலேஷன் மட்டும் நீங்க எங்க படிச்சீங்கனாலும் இதுல எங்கேயுமே சிரிப்புக்கு தமாஷுக்கு ஒரு இதுவும் கிடையாது, தமாஷே கிடையாது. மற்றுள்ளதுல பல புக்குகளை நீங்க வாசிக்கிறீங்கன்னா அங்க வந்துட்டு தமாஷு இருக்கும், சிரிப்பு இருக்கும். சிலவங்க சுவிசேஷர்களே வந்துட்டு ரொம்ப ஜோக்கா பேசுவாங்க, எல்லாம் சிரிப்போம். வேதத்தில் அந்த சிரிப்புக்கு இடமில்லை. வேதம் எச்சரிக்கை கொடுக்கின்ற ஒரு வேதம். எச்சரிக்கை, நீங்கள் விழித்திருங்கள். அதுதான் வேதம். எல்லாமே இங்க சிரிச்சுட்டு போறக்கல்ல இங்க வேதத்தை படிக்கிறது, சிரிக்கிறதுக்கல்ல. நம்முடைய வேதம் எச்சரிப்பை கொடுக்கக்கூடிய வேதம். நாம் எப்பொழுதுமே உணர்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். தூங்கிட்டு இல்லை. மாதிரி நம்மளுடைய அடுத்ததான் நம்ம ஜஸ்ட் எபிஷியன்ஸ் 2:19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. பாருங்க, நம்ம இங்க என்ன படிச்சோம்?
போன இதில் நம்ம படித்தோம், ரோமரனுடைய 8, 14, 15 நம்ம வாசித்தோம். நாம் அந்தப்படி அந்த 15 வாழ்ந்து அந்தப்படி திரும்பவும் பயப்படி இருக்கு, நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவாரித்தினுடைய ஆவியை பெற்றிருக்கின்றீர்கள். நாம் எல்லாம் அந்த அப்பாவினுடைய மக்கள். நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடும்போது நாம் இனி அடிமைகள் அல்ல. நாம் என்ன? அந்த பிதாவான தேவனுடைய பிள்ளைகள். அதுதான் அந்த உறவு தான் அந்த பரம சியோனுக்கு நம்மளை இழுக்கின்றது அல்ல. இங்க வாசிக்கும் போது, ஆகியால் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தில் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து, நம்ம எல்லாம் அந்த இதுல சிட்டி இல்ல, இந்த ஹோலி சிட்டி, அதுல பரம சியோன், அதில் பரம எருசலேம், அதில் நம்ம என்ன பண்ணுவோம்? நாம் ஒரே நகரத்தாராக எல்லாரும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் சேர்ந்து நம்ம அந்த நகரத்தில் வாழப்போகின்ற ஒரே தேசக்காரராக. பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கார். நம்ம இன்னைக்கு வேணா இந்த உலகத்துல வாழும்போது நம்ம வேணா சொல்லலாம், இவ கேரளா, தமிழ்நாடு, பாண்டி, இல்லை கர்நாடகா, இல்லாட்டி வட இந்தியா, மற்ற தேசங்கள். ஆனா இன்னைக்கு அந்த பேரியர் இல்லை. பஹ்ரைன்லாம் நாங்கெல்லாம் வர்ஷிப் பண்ணும்போது பல தேசக்காரர்கள் இருப்பாங்க. அங்க பல தேசக்காரர்கள், இங்க ஒரே தேசம், அங்க பல தேசம், பல தேசக்காரர்கள் வந்து ஆராதிப்பார்கள். எவ்வளவு ஒரு பாருங்க, எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுமோ? எல்லாரும் அவங்கவங்க பாஷையில அவங்க தேவனை ஆராதிப்பாங்க. எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் இல்ல? அப்ப அந்த தகப்பனுடைய பிள்ளைகளாக, புத்திர சீவகாரியம் உள்ளவர்களாக நம்ம என்ன மாற்றப்பட்டிருக்கின்றோம். அந்த அதுக்கு காரணம் இந்த மேசைதான். இயேசு கிறிஸ்துவானவருடைய அந்த பலியினால் நம்மளுடைய பாவத்தை நாம் நம்மளிருந்து அகற்றப்பட்டு அந்த பாவம் இல்லாத வாழ்க்கைக்கு நம்மை காட்டினார். அவர் நமக்காக பாடுபட்டார். அவர் நமக்காக தன்னுடைய சரீரத்தில் உள்ள எல்லா சொட்டு ரத்தத்தை நமக்காக சொரிந்தார். நமக்காக சொரிந்து அவர் தன்னுடைய ஜீவனையே விட்டார். அதைத்தான் ரெப்ரசன்ட் பண்ணி இன்னைக்கு நாம் அந்த கர்த்தருடைய பந்தியில் நாம் வந்துட்டு ஒவ்வொருவரும் நாம் உட்கார்ந்து தேவனை துதித்து கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு பெரிய பாக்கியங்க கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது சாதாரணமானதல்ல. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது அவ்வளவு செழிப்பானது, அவ்வளவு சமாதானம் உள்ளது, அவ்வளவு அன்புள்ளது. இது எங்கேயுமே காண முடியாது. நீ எங்க போய்க்கோங்க, எந்த இதுக்கு வேணாம், நான் தேடி தேடி போயிருக்கேன். உங்களுக்கு தெரியாது, நான் போன பாதை வந்துட்டு அவ்வளவு, நான் எல்லா இதுக்குமே போயிருக்கேன். ஹிந்து இதுக்கு போய் கோவிலுக்கு போயிருக்கேன், முஸ்லீம் இதில் போயிருக்கேன், எல்லாம் நான் போய் பார்த்துருக்கேன். ஆனா கிறிஸ்துவத்தில் உள்ள அந்த சந்தோஷம், சமாதானம், அந்த ஐக்கியம், அன்பு, அந்த உறவு, அந்த பிதாவான தேவனோடுடைய அந்த அந்த என்ன ஃபெலோஷிப் எங்கேயுமே கிடைக்காதுங்க. இவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் நாம். இப்போ அந்த பாக்கியசாலிகளாக நாம் இருக்கும்போது நம்மளுடைய தேவனை நம்ம எவ்வளவு துதிக்கணும் இல்ல? இல்ல குழந்தைகளே, எவ்வளவு நம்ம துதிக்கணும். நீங்க ஒண்ணுமே படிக்கல இன்னைக்கு. ஓகே, நீங்க ஜஸ்ட் 2 வசனம் படிங்க. எபிரேயருடைய 11:8. குழந்தை ஒண்ணுமே படிக்கல. ஹீப்ரூ 11:8. பாருங்க, எபிரேயர் 11:8 அதுல கொடுக்கப்பட்டிருக்கின்றது, விசுவாசத்தினாலே அப்ரஹாம் தான் சுதந்திரமாக பெறப்போகின்ற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அப்ரஹாமுக்கே தெரியல. கர்த்தர் சொல்றாரு போ, அவ்வளவுதான். அதுக்கு கீழ்ப்படிந்து அப்ரஹாம் என்ன பண்றாரு? போறாரு. எங்க போறோம், எங்க என்ன, எந்த தேசத்தை கடவுள் கொடுக்க போறாரு ஒண்ணுமே தெரியாது. அன்னைக்கு அப்ரஹாமுக்கு ஒண்ணுமே தெரியாது. நமக்கு இன்னைக்கு
எல்லாமே தெரியும். இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கின்றேன் என்றார். நம்மளுக்கு தெரியும் நம்ம போற வழி எதுன்னு. ஒரே வழிதான், பல வழி இல்லை. இன்னைக்கு போப் சொல்றாரு பல வழி இருக்கு, எந்த வழியில வேணாலும் போய்க்கலாம். இல்ல, ஒரே வழி இயேசு கிறிஸ்து என்ற அந்த ஒரே வழி இல்லாமல் வேற ஒரு மார்க்கமும் கிடையாது. அந்த ஒரு மார்க்கத்துல தான் நம்ம வந்து பிதாவான தேவனை கண்டடைய முடியும். இங்க பார்க்கும்போது ஆபிரகாம் ஒன்றும் தெரியாதவனாக கர்த்தர் சொன்னார், அது கீழ்ப்படிந்தார். அவருக்கு வேதம் கிடையாது, அன்னைக்கு இந்த வேத புக்கு கிடையாது. அவரோட பேசின கடவுள் சொன்னதை நம்பினார், அவ்வளவுதான், விசுவாசித்தார். நமக்கு இன்னைக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதையும் கூடி நம்ம அலட்சியம் பண்றோம், அதையும் கூடி நாம் அலட்சியம் பண்ணுகின்றோம். அலட்சியம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம், ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். இங்க ஏதோ கூட்டம் நடந்ததுன்னா ஒரு 5-10 பேர் வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை நெக்ஸ்ட் வீக் வில் see. ஓகே பிரதர், பை. சண்டே வர்ஷிப்பர்ஸ் கர்த்தர் அதை விரும்புவதில்லை. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடியவர். அவர் பேர் சொல்லி அழைக்கின்ற தேவன். ஏன்னா உங்க பேர் அவருடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கின்றது. மறந்துடாதீங்க. உங்க அப்பா மறக்கலாம், உங்க அம்மா மறக்கலாம், உங்க கணவன் மறக்கலாம், உங்க மனைவி மறக்கலாம், குழந்தைகள் மறக்கலாம். ஆனால் அவர் மறக்கக்கூடியவர் அல்ல. அப்பேற்பட்டிய தேவன் நம்முடைய தேவன். அப்ப நாம் இங்க வந்து இன்றைக்கு ஆராதனையில் பங்கு கொள்ளும்போது நம்முடைய இதயத்தில் உள்ள எல்லா ஸ்துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் அவருக்கு ஏறெடுத்தோம். அவருடைய வசனத்தை நம்ம கேட்டோம். இன்றைக்கு நமக்குள்ள ஏதாவது குறைவு இருந்தால் கர்த்தரோடு நீங்கள் பேசுங்கள். கர்த்தர் நம்முடைய பேசுதலை கேட்கக்கூடியவர். நீங்க பேசுங்க, இதை வாசிங்க, இதை வாசித்து தேவனோடு பேசுங்கள். தேவனோடு பேசும்போது தேவன் உங்களோடு பேசுவார். கர்த்தர் உங்களுக்கு புத்திமதி சொல்லுவார். என்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் குறைவு உண்டோ கர்த்தரே, இன்னைக்கு நான் மேசையில் பங்கு கொள்ள போகின்றேன். கர்த்தாவே, என்னில் ஏதாவது குறைவு இருந்தால் அந்த குறைவை எனக்கு காண்பியும். அது நான் தெரிஞ்சு செய்த பாவங்களும் தெரியாமல் செய்த பாவங்களும் எல்லாம் ஒவ்வொன்றாக ஏதாவது இருந்தால் ஏற்று சொல்லி அவரோடு ஒப்புரவாகி என்ன பண்ணணும், இந்த மேசையில் நாம் பங்கு கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புவது. அதற்காகத்தான் நம்ம வந்துட்டு எல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளை வந்து இந்த கர்த்தருடைய ஆராதனையில் கலந்து கொண்டு அவரை மகிமைப்படுத்துகின்றோம். தேவ மக்களே, பரிசுத்தவான்களே, இதை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஏன்னா கடைசி காலமா இருக்கு. இனி டிசீவ்ங்கிறது வந்துட்டு நடந்து கொண்டே இருக்கும். நீ அதாவது நிக்கிறவன் வீழாமல் பார்த்து கொள்ளுங்கள். நம்ம நிக்கிறவனையும் பிடிச்சி கீழே உள்காட்டிடுவாங்க. அந்த மாதிரி இனி சாத்தானுடைய அடையாளங்கள் வந்துட்டே இருக்கும். சாத்தானுடைய அடையாளங்கள் அப்படியே வந்துட்டே இருக்கும், ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கும். நம்மளுக்கே ஆச்சரியம், ஐயோ அப்படியா அப்படியா, இது கரெக்டா அது கரெக்டா, நம்மளவே என்ன பண்ணிடுவாங்க, குழப்பி விட்டுருவாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்கள். காலம் இனி செல்லாது. கடவுளுடைய வருகை அதிசீக்கிரமா இருக்கு. அதுக்காக நாம என்ன பண்ணுவோம், we will ஆயத்தமா இருப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இப்படியாக ஒரு வாய்ப்பு கொடுத்த சபையாருக்கும் சபையினுடைய மூப்பர்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென்.